தண்டபாணி தெய்வமே, மருதமலையானே, என் அப்பனே, முருகா. கூப்பிட்டீங்களாப்பா? வந்துட்டேன். யாராவா? முருகனை கூப்பிட்டு அனுமார் வந்து நிக்கிற? ஆமா, தினம் காலைல கூப்பிடுங்க, கிட்ட வந்தாலும் மாத்திருங்க. ஏன்ப்பா சாமி முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? பொய்யா? பாவம் ஹனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு. என்ன வாழை மிதிச்சிட்டியா? இல்லப்பா, காலை மிதிச்சிட்டேன். எங்க நொண்டிக்கிட்டே வேகமா போறான்? அப்பா கச்ச காப்பி போட்டுருக்கு, சக்கரே இல்லாம சப்புல்ல இருக்கு. டேய் டேய் டேய், அது காபி இல்லடா. பின்ன? நான் காபி சாப்பிட்ட டம்ளர் கழுவுறதுக்காக தண்ணி ஊத்தி வச்சிருக்கிற பாக்கியம். ஆமா, இப்படித்தான் நான் அப்பாட்ட அப்பப்ப அசிங்கப்படுறது. உனக்கு காபி ஒண்ணு உள்ளார அம்மாவை கேட்டு வாங்கிக்க. எங்களுக்கு தெரியும். டேய், நொண்ட மறந்துட்ட. அதுவும் எங்களுக்கு தெரியும். அம்மா அம்மா அம்மா, என்ன பூ இருக்கு அம்மாவை காணா? அம்மா, என்னாச்சு உனக்கு? நான் இங்கதானே நிக்கிறேன். இத வரேன். அப்பா. என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்டேன். காபி சாப்பிடலையா? சும்மா இருங்கப்பா. அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க, காணா. காணுமா? பின்ன இது யாரு? அம்மா இல்லன்னா ஏமா எங்க இருந்து வர்றீங்க? டேய், சமையல் அறையில இருந்தாண்டா வரேன். ஓ, பக்கத்துல இருந்து நீங்க தானா? ஆமா. நான் செக்கச்சேவன் இருந்தவன கேஸ் சிலிண்டர் நினைச்சுல வெளிய வந்துட்டேன். அடப்பாவி, குனிஞ்சிட்டு இருந்தியா நீ? நீங்க வேற பாலு பாயல. வெரி ஸ்ட்ராங் காபி. டேய், இங்க பாருடா, அப்பா பாருடா. கண்ணு ரெண்டு எப்படி ஒட்டி போயிருக்கு. அம்மா, டேய், நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களம்மா? தினம் உன்னை பாக்குறேன் இல்லடா மகனே. அதான் என்ன ஆச்சு பசங்களுக்கு? பாசம் அடமழியா பொழியுது இன்னைக்கு. பணமழை தாங்க காரணம். பணமா? ஆமா, நம்ம பிரபா எழுதின கவிதை எல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்குதுல்ல, அதுக்கு பணம் மணி ஆர்டர்ல வருது. டேய், இந்த விஷயத்தை யார் அம்மா கிட்ட சொன்னது? பிரபா தாண்டா என்கிட்ட சொன்னா. ஏமா சொல்லிட்டு எங்கம்மா போனா? பணத்தை வாங்குறதுக்கு அவன் போயிட்டான். போயிட்டானா? என்னங்கடா? 2 ஜீன்ஸ், 4 டி-ஷர்ட், ஒரு ரீபேக் ஷூ, பட்ஜெட் தப்பிச்சலாம் பாக்கறியா? டேய், ஒரு ஷூவே 3000 ரூபாடா. வர்றதே 1000 ரூபா தான்டா. போகட்டும், சாக்ஸ் வாங்கிட்டு போறேன். டேய், வந்துட்டாடா. ரெடி? சார், நிப்பாட்டு. சார், பிரேக்ல சார் தண்ணி இருந்துச்சா பிரபா சார்? பிரேக் இல்லையா? பிரேக்ல பிரபா சார். எப்படி எப்படி? 2 ஜீன்ஸ், 4 டி-ஷர்ட், ஒரு ரீபாக் ஷூவா? ஒன்னு கூட குறைச்சுக்கங்கப்பா. ஒரு ஊசியே போட்டு விடுங்கடா ஐயா. டேய், இப்ப ஐஸ் இருந்தா போதும்டா. அப்ப 1000 ரூபாய். சார், பிரபா ஐஎஸ் பாஸ் பண்ணும்போது தான் நான் எம்ஏல இருக்க 2 அரியர்ஸ் முடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேலை தேடி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். தங்கச்சிக்கு வேற அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். வெரி குட். அதுக்கப்புறம் நானும் ஒரு நல்ல வசதியான இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிளைய செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். பரவாயில்லையே, இப்பெல்லாம் நான் பேப்பர்ல மணமகன் தேவை மட்டும் தான் படிக்கிறேன். இது கூட நல்ல ஐடியாவா தான் பாருங்க. என்னடா ராஜா, அப்புறம் ஏய் முருகா, நல்லா இருக்கியா? ஏய், என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது? என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம சைகை பண்றான்? ஆஞ்சநேயருக்காக மௌன விரதம் இருக்கானா? வெரி குட், நல்ல புள்ள. நீ என்னையா ஒரே புகையா இருக்கு? அது என்னன்னே தெரியல சார். காலையில இருந்து வாயை திறந்தா வெறும் புகையா போயிட்டு இருக்கு. விரதம்னு சாப்பாட்டுக்கு பதிலா சாம்பிராணி சாப்பிட்டியா? அது இருக்கட்டும், வேலை தேடிட்டு இருந்தியே, எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சார். முட்டி மோதி நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன். என்ன? பிரபா எப்படி கலெக்டர் ஆயிருமா, நான் டபால் ஏறுவேன். என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? ட்ரெஸ் எல்லாம் தச்சாச்சு சார். இந்த குறுக்கு ஒண்ணு சிகப்பா போடுவாங்க பாருங்க, ஒரு பட்டை. அதுக்கு தான் செகண்ட் ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ரிட்டையர்ட் ஆனாலும் வாங்கிட்டு போட மூதேவின் இருக்கான். டவாலி அடுத்து கூட பரீட்சை எழுதணுமேப்பா. ஐயோ, இது எவனுமே சொல்லல. சும்மா சொன்னேன். ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட். வரேன். See you. ஏன்டா அடிக்கிறீங்க? போய் மாஸ்டர் வாயில ஊதுறது. என்னடா லேடிஸ் தான்டா. ஏன்டா கலர்ஃபுல்லா ஒரு லெட்டர் கையில வச்சுக்கிட்டே தெரியுது. கற்பனை படி. அந்த கையெழுத்தை மட்டும் பாரு. கையெழுத்தே இவ்வளவு அழகா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு நீயே யோசனை பண்ணி பாரு. உன் கையெழுத்து கூட தான் அழகா இருக்கு. அதுக்கு நீ கண்ணாடி போய் பாருடா. டேய், அழக பத்தி நீ பேசாத. இந்த மூக்க மட்டும் 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கா. ஐயா, இந்த இன்சூர் பண்ண கம்பெனி பேர் என்னங்க? அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஐயோ, இவன் எப்பவுமே இப்படிதான் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பான். பிரபா, அந்த பொண்ணு ரொம்ப சின்சியரா லெட்டர் போட்டுருக்கு. பதில் எழுதுறேன். கண்டிப்பா. பிரபா, எழுதும் போது என்ன பத்தி ஒரு 1.5 வரி சேர்த்து எழுது.
ப்ளீஸ் ஹெல்ப் மீ நோ. I'll help you. Come. Thank you. உனக்கு என்ன பார்த்தா இலக்கண மாட்டேங்குதா? இலக்கணமா? அண்ணா அரியானா நீங்க நேர்ல ஒன்று இருக்கு. நான் வந்து சரியா தப்பானே 4 வச்சு கேட்டறீங்க. அனாஜவர கை வைக்காதீங்க. ஆமா, இவர் பெரிய மனுநீதி சோழ வம்சம். இவர் நீதி நேர்மையை விசாரிக்கிறதுக்கு போடாய வென்று. அரியானா ஏ வயதான வாய் இருந்தா தான விட. ஏன்டா சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏ ராஜா, அவன் என்ன தப்பு பண்ணாலும் உன்கிட்ட சொல்லலாம், நீ தடுக்க மாட்ட. பேசாம போயிரு நீ. உன்னை அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு அடியேன்டா. சொல்லவா? சொல்லு. டேய், நீயே சொல்ற. சொல்ல முடியாத அளவுக்கு வாயில குத்தி போட்டு என்ன சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. தெரியுதுல. என்னன்னு சொல்லேன்டா. வாய முறா. வாய நடிக்கலாம். ஆசைப்படாதாமா. டேய் ராஜா, இவன் என்ன சொன்னான் தெரியுமாடா? என்னன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேச்சுறதாவே இருப்பீங்க? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தனமா இருந்தா எங்களை மாதிரி பாக்குறவங்க கண்ணுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கும் அப்படின்னாடா. என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தன் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டா. அதுக்கு என்ன பண்ணா தெரியுமாடா? நேரே கைய பிடிச்சிங்க கூட்டி வந்து குழம்ப போடாத கொன்றுவேன். குழம்பப்படாத அடக்கமான பொண்ணு தானே வேணும். இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு, அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு. எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்கேன்றான்டா. கேட்டா உன் முகர கட்டைக்கு இது பத்தாதாங்கிறான். உன்னையா ராஜா விடு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். விடா, தப்பிச்சு ஓடிவான்டா. விடா, அவன் நிக்கிறான் பாரு. அவன் ஓடி போடா. விடா, எந்திரிச்சு ஓடி போடா. டேய் ராஸ்கல். டேய் பிரபா வரேன். என்ன பிரபா லெட்டர் கைமா வந்திருக்க? அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டுப்பா. என்ன பத்தி எழுதி சொல்லல, அதான் கேட்டு எழுதிப்பா போட்டுருக்கு. காட்டுறக்காண்டி கொண்டு வந்திருக்கான். இல்லடா எழுதியிருக்கால, நிறைய எழுதிருக்க, படிச்சு பாரு. பிரியமானவருக்கு நலந்தானா, மலர்களின் வாசம், பறவைகளின் பாஷை, இயற்கையின் அழகு, மாலையின் வசந்தம், இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன். என்னடா இப்படி வம்பல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாம் ஒன்னாலதான்டா. சும்மா இருந்தாலும் போயிட்டு பதில் எட்டு போடு, என்கரேஜ் பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணிட்டு இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன். சும்மா இரு முருகா, சீரியஸ்னஸ் தெரியாம. டேய் இப்போ இதுக்கு என்னடா பண்ண போற? ஏன்டா உச்சி குட்டுற? பிரபா, நல்ல நல்ல பேண்ட் பிட்டா இருக்குப்பா. நான் 2 எடுத்துக்கிறவா? எடுத்துக்க. தேங்க்யூடா. தேங்க்யூ. சார், வீட்டுல கல்யாணமா? ஆமாங்க. உங்களுக்கா? என் தங்கச்சிக்கு. ஓ, எடுத்துங்க. இது நல்லா இருக்கு. இத பேக் பண்ணி பில் போடுங்க. சரி சார். 10 நோட் பண்ணீங்க. எப்ப கிடைக்கும் சார்? நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கி. ஓகே சார். ஹலோ சார், பேண்ட் தைக்கிறேன். எனக்கு இங்க ரொம்ப காஸ்ட்லி ஆகும். வேற கடை பாருங்க சார். கிரெடிட் கார்டு பஞ்சு பண்ணுவீங்களா? சாரி சார், தச்சிடலாம் சார். 1 செகண்ட். ஆஃப் பேண்ட்டுக்கு எவ்வளவு, ஃபுல் பேண்ட்டுக்கு எவ்வளவு? ஆஃப் பேண்ட் 300 ஆகும் சார். ஃபுல் பேண்ட்டுக்கு 600 ஆகும் சார். ஆமா. அப்படின்னா ஆஃப் பேண்ட்டே தச்சிருங்க. சரி சார். இறக்க மட்டும் பிடிங்க, இவ்வளவுக்கு வச்சிருங்க. வரட்ட. ஓ, நீங்க தானா முருகா? ஓ, முன்னாடி நின்று என் அழகு திருமுகத்தை பார்த்ததுனால நீ கண்ணாடியா பிறந்த பலனை அடைஞ்சிட்ட. போய்க்க. ஏ பிரபா, சும்மா கருப்பா கருகருன்னு இருந்தாலும் கும்முன்னு இல்ல. யாரடா சொல்ற? என்னையத்தாப்பா சொல்றேன். பொறாமடா, பொறாம. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. கண்ணாடி காது கேட்கணும்னு ஒரு வயலும் சொல்லலையே. அம்மா, ஏயா மேல வந்து இடிச்சு இல்ல சாரி கேட்க மாட்டியா? என் ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க. ஏன் உன் ஊர் என்ன ஊட்டியா? இல்ல, ட்ரிவாண்ட்ரம். ஊர் பேரை கேட்டோம்னா ட்ரூம் ட்ரூம்னு உரிமை அடிக்கிற. ஓ, திருவனந்தபுரமா? என் ஊர்ல நான் நின்னா பொதுக்கூட்டம், பேசுனா மாநாடு, நடந்தா ஊர்வலம், ஓடுனா ஒலிம்பிக்கிடா என் வென்று. அப்ப ஓடு. என்னது இது? கத்தி அதிகா கையில எடுத்த பண்ணியே பேசிக்கும் போது பொருள் எடுக்கிற. எவன் எந்த நேரத்தில் எதை எடுக்கிறான்னு தெரியல. ஆத்தாடி, இப்ப ஓட்ட பந்தயத்தை உன்ட்ட கோல்டு மெடல் வாங்கலாம். என் பேரை மாத்திக்க நீங்க. வராதா பின்னால வராதா. முருகா வீடு கட்டா வீட்டா.
ஏன்டா இப்படி ஓடி வர? நான் தான் ஜெயிச்சேன். எஸ்டேட் கிளம்பிட்டு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் என்ன ஜெயிச்சா எங்க இருந்து ஓடி வர? ஒண்ணு இல்லப்பா, அந்த மீசக்கார தம்பிக்கு எனக்கும் ஒரு சின்ன ஓட்ட பந்தயம், அதுல நான் தான் ஜெயிச்சேன். ஆமா நீ ஜெயிச்சா அவன் ஏன்டா உன்னை முறைச்சு பாக்குறான்? தோத்தவன் முறைக்கத்தானே செய்வான். போடா போடா, வெற்றியும் தோல்வி மனிதனுக்கு சகஜம். போ மூதேவி. தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. ஓ விரலு, நீ தொலைச்சாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி, போடா என் வென்று. எப்பா நீ எடு வண்டிய. சீக்கிரம் எடுக்கப்பா, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு கட்டுவோட தெரியாமா தண்ணிடுறா, வாயடிச்சு போட்டோட தண்ணியில வந்துட போகுது. சனியனே போ 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 போ. நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. ஹலோ டார்லிங், how are you? ஐயோ தாங்களையே தாங்களையே, நான் என்ன செய்வேன்? பிரபா, நீ உன் எஸ்டேட்டுக்கு போய் முயலத்தானே வேட்டையாடுவ. இங்க பாடுறா, கன்னிமானு கவரிமானு புள்ளிமானு கஸ்தூரிமானு எல்லா மானும் ஒட்டு மொத்தமா இங்க தெரியுதே. ஐயோ நான் என்ன செய்வேன்? இந்த சொர்க்கத்தை விட்டு நான் வரமாட்டேன். இந்த சொர்க்கத்தை விட்டு நான் வரமாட்டேன் வரமாட்டேன். என்ன தடுக்காதீங்க தடுக்காதீங்க, தடுத்து என் பாவத்தை சம்பாதிக்காதீங்கடா. ஐயோ ஆமா, சீக்கிரம் போய். இதெல்லாம் வெளியூர் பொண்ணுங்கடா, நம்ம ஊர் ஜாலியா சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்குங்க. அதுங்க மட்டும் நீ சொல்றது கேட்டுச்சுங்க ஓடு அழுதுருங்கடா. பொறாமடா பொறாம, நான் அழகா இருக்கேன்னு பொறாம. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? ஏப்பா, என்ன மேல சத்தம்? டேய் மூதேவி, கீழே டயர் போயிடுச்சுடா. போச்சா? ஏடா இப்படி பேசுறதுக்கே டயர் வெடிச்சிருச்சு. சத்தமா சொல்லிருந்தீங்கன்னா பஸ்ஸே வெடிச்சிருக்குமே. ஐயோ என்ன ஆச்சு? 600 கிலோமீட்டர் வந்துச்சு, ஒண்ணும் ஆகல. வண்டி நின்னு 6 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே வெடிச்சிருச்சு. எந்த பரதேசி கண்டுபிடி? வேற எந்த பரதேசியும் இல்லைங்க. பிரபா பிரபா, இல்ல எப்படி வெடிச்சு? நண்பே நண்பே, ஓ உயிர் நண்பே. சார், ஏதோ ஒரு அசரீர் வாக்குல ஒரு சின்ன அசம்பாவிதம். டயர் வெடிச்சக்கலாம் விசாரணை கமிஷன் வைக்க முடியுமா? விடுங்க சார். பிரபா இங்க பாருப்பா, டென்ஷன்ல மூட் அவுட் ஆகி கிடக்கு. நீ ஏதாச்சும் ஒரு சின்ன என்டர்டைன்மென்ட். என்னடா என்டர்டைன்மென்ட்? டயர் மாத்திர வரைக்கும் காலேஜ்ல பழைய மெட்டுகளை புது புது பாட்டா எடுத்துருவீல்ல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஊதி விடுங்கிறேன். டேய் முருகா, டேய் முருகா, என்னப்பா பேசாம பிரபா கூட போயிருக்கலாம்ல? டேய், அவன் முன்னாடி நான் போனா அவன் பர்சனாலிட்டி அடிபட்டு போவோம். அதனாலதான் நான் இங்க வந்தேன். இங்க வந்தா அம்புட்டு பகுதி என்னையவே குறு 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 பாக்குதுடா. பாக்குதுல்ல? ஏய், ஒரு மரியாதைக்காவது மண்டை ஆட்டு. நீயும் குரு 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 குருன்னு பாத்துக்கிட்டா அப்படி? சீ, டேய் இங்கேயுமாடா? பொறாமடா பொறாம. என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா? அப்பா நல்ல வேலை இந்த வீடு இடியல. வாடா. அப்புறம் முருகன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன் மேடம். அது இல்லைங்க, கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட்ல வீட்ல லைட்ட போட்டு வச்சிருக்கேன், பூரா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ, உங்களுக்கு யார் முருகன் பேர் வச்சது? இது கேள்வி இது கேள்வி. இதெல்லாம் நின்னு பதில் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல மேடம். அப்படி உட்கார்ந்து ஆறாம பேச வேண்டிய விஷயம். வாங்க வாங்க மேடம். அழகின்ற சொல்லுக்கு முருகா. மேடம், அழகுக்கு மறுபெயர் முருகனா இல்லையா? அதான் யோசிக்காம வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர். இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம். அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா? சரி, விஷயத்தை சொல்லுங்க. உண்மையா பொய்யான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மேடம், சின்ன வயசுல சும்மா தக 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 தகன்னு தங்கமா மின்னுவேன். மின்னுவலடா? உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது, நீ அப்ப பிறக்கவே இல்லை. மின்னுவேன். ஏன் எங்க அம்மா ராத்திரி நேரத்துல வீட்டு வேலை செய்யறப்ப கூட விளக்கே பொறுத்துறது இல்லையா? பின்ன என்ன கொண்டு நடு வீட்டுல நட்ட குத்தலாம் நிப்பாட்டிடுமா? அப்ப ஜெகஜோதியா மின்னுவல்ல, அப்ப எல்லா வேலையும் முடிச்சோம். சரி, அந்த வெளிச்சத்தை அணைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் சாக்கு எடுத்து பத்தி விட்டு போயிடும். அந்த லீக்ல ஏதாச்சும் கால்கை தெரியும்ல, அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தவன் பல பேர். முருகன், ஜெகஜோதியா மின்னுமிங்க சரி. ஆமா, ஆனா இப்போ ஜோதி அணைஞ்சி புகை பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே, அது ஏன்? வர்றல்ல சொல்ல விடணுமா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. சின்ன பிள்ளையில இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிச்சல்காரன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வேட்டைக்கு போனா இல்லையா, அங்க சிறுத்தை கரடி புலி சிங்கம் இதெல்லாம் காட்டுராஜா வர்றானேன்னு பயந்து ஓடி போயிரும். ஓடி போயிருமா இல்லையாடா? உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது. அப்ப நீ பயந்துருவனே உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன். தெரியாத விடு. மேடம், இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை,
இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சிருச்சா? சரி பேஞ்சிச்சு. அப்ப அப்படி பக்கத்துல விழுந்த இடியில மேடம் கலர் இப்படி ஃபேட் ஆயிடுச்சு. மிஸ்டர் முருகன், அன்னைக்கு இடி பக்கத்துல தானே விழுந்துச்சு? ஆமா 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 ஆமா, யார வேணாலும் கேட்டு பாருங்க. ஆனா அவங்க 2 பேர்ட்ட மட்டும் கேட்காதீங்க. இன்னைக்கு இடி எங்க விழ போகுது தெரியுமா? எங்க விழுக போகுது? உங்க விடுற கதை. ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க கையை தொட்டு பாருங்க. ஏதாச்சும் எலும்பு கிளும்பு நொறுங்கி இருக்காரு. அண்ணே முருகண்ணே, இங்க உட்காந்துட்டீங்க? ஏன் உட்காரப்படாதா? சும்மா ஒரு பேச்சு கேட்டனே. பேசாம வேணா கால. டேய், இந்த சேரை கண்டுபிடிச்சது என்ன மாதிரி மனுஷங்க உட்கார்றதுக்கு தான். ஏன்டா அப்படி பொறுக்காம நாட்டுல கொல்ல போய் அலையறீங்க? நின்ட்டல்ல, நிம்மதிதானே? போ. ஏய், கையெல்லாம் எங்க? வீட்டுல வச்சுட்டேனே. ரொம்ப நக்கலா தான் திரியறாங்க. உட்கார விட மாட்டேங்கிறாங்களே. அப்படி ஓரமா போய் நிப்போம். சட்டைக்கு பதிலா சம்காரத்தை பொத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பைபிள்ல? கர்மம்டா. அண்ணே என்னண்ணே இங்க நிக்கிறீங்க? ஏன் இடம் போட்டு வச்சிருந்தியா? நிக்கிறீங்களேன்னு கேட்டேன். டேய் என்னடா அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? மனுஷனுக்கு 2 கால் இருக்கிறது நிக்கிறதுக்கு தான்டா. ஓஹோ, சரியான லூசு பிள்ளைகளா இருப்பாங்க போல இருக்க. டேய் நான் நிக்கவே இல்லடா இனிமேல். அண்ணே என்ன வேகமா எங்க கிளம்பிட்டீங்க போல இருக்கே? ஆமா, அமெரிக்காக்காரன் குண்டு போட போறானா, அதை தடுத்து நிப்பாடுறக்காண்டி போய்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு என்ன தடுத்த? இல்ல வேகமா நடந்து போனீங்களா, அதான் என்னன்னு கேட்டேன். டேய் நடந்து போறதுக்கான ரோடே போட்டு வச்சிருக்காங்க. டேய் என்னடா ஆளாளுக்கு செக் போஸ்ட்ல தடுத்து நிப்பாடுற மாதிரி நிப்பாட்டுறீங்க? டேய் உனக்கு நடக்கிறது பிடிக்கல அவ்வளவுதானா? தள்ளுற கொஞ்சம் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாரு. போங்கடா. அண்ணே என்ன ஓம் பிரச்சனை? எங்க அப்படி ஓடி தெரிய? வேற எப்படி தாண்டா வாழ சொல்றீங்க? ஒரு மனுஷனை உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க. வருங்க முதல்ல சொல்லுங்க. ஏய் என்ன போறியா? பின்ன விட்டு போகாதா? அதான் உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க, நடக்க விட மாட்டேங்கிறீங்க, ஓட விட மாட்டேங்கிறீங்க. வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஈசப்பத்துல இருந்து வர மாதிரியே வர்றீங்க. வேற எவனும் வரான பின்னால? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டது இது. என்ன கேட்ட? நான் அதுவும் மறந்து விட்டீங்க. ஏன் ஓன்னு என்னன்னு கேட்டேன். மனுஷனுக்கு என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனை? சரி போங்க அழுகாம போங்க. பிரச்சனையா உட்கார? ஒரு மனுஷனை காலையில இருந்து உட்கார விட மாட்டேங்கிறீங்க, நிக்க விட மாட்டேங்கிறீங்க. நாய் படுத்துற பாடு படுத்துறீங்களா? ஏன் தம்பி அழுதுட்டு இருக்கீங்க? ஐயோ அந்த ஊர்ல இல்ல சாமி. ஏன் அந்த முட்டை அளவு 2 ரூபா. புக்கு 3 ரூபா. ஊருகா 1 ரூபா. பாக்கு 2 ரூபா. இது 4.50. அப்படின்னா அந்த பாட்டில் என்ன விலை? ஐயா உனக்கு என்ன வேணும்? உன் கடையில என்ன இருக்கு? தட்டு மூட்டி சாமான்ல இருந்து லோட்டுல இருந்து லோசு வரைக்கும் இருக்கு. அப்படின்னா லொட்டுல ஒரு குளவும் லொசுக்குல ஒரு குளவும் கொடு. இது வியாபாரம் சரி வராது. முதல்ல இடத்த காலி பண்ணு. கோச்சிக்கிறான் தம்பி. ஒரு ஃபில்டர் வெல் சொல்லு இது கொடு. ஃபர்ஸ்டே கேட்கலாம்ல. ஆஹா, பெரிய மீன் சிக்காது போல் இருக்க. சின்ன மீனை வச்சு பெரிய மீனை பிடிச்சிட வேண்டியதான். பாப்பா, உன் பேர் என்ன? ராணி. உங்க அம்மா பேரு? குமுதம். உங்க அக்கா பேர் என்ன? தேவி. அப்படின்னா உங்க அப்பன் பேரு ஆனந்த விகடனா? இல்ல, நக்கீரன். ஆத்தாடி, என்ன பேப்பருக்கு பிறந்த ஃபேமிலியா இருக்கும் போல் இருக்கு. இதுக கிட்ட வாழாட்டோம்னா தலைப்பு செதில்ல வந்துரும். வரட்டா?